வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ மேங்கோ புட்டிங் செய்ய போகிறேன். மாம்பழம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், சின்ன சைஸு. ஜீனி அரை கப்பு. மாம்பழம் புளிக்குது, அதனால் கொஞ்சம் அரை கப்பு. ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 6 ஸ்பூன். பால் ஒரு 2 டம்ளர். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாம்பழத்தை தோலை சீவிட்டு பால் ஒரு டம்ளர் ஊற்றி அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழ பல்ப் எடுத்தாச்சு. அரை கப் ஜீனி இதில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சு. இப்போ இந்த ஒரு டம்ளர் பாலை ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வரேன். இன்னொரு டம்ளர் பால் இருக்குது, இதை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவரில். அரைச்சாச்சு. இப்போ கார்ன்ஃப்ளவரில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்குவோம். ஊற்றும் போதும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே ஊற்றணும், இல்லைன்னா அடியில் செட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்ச இந்த மாம்பழ பல்ப்பை அடுப்பில் வச்சு கிளறலாம். மாம்பழ பல்ப்பை எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், மாம்பழ பல்ப்பு நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றலாம். இப்போ இப்படி கிளறிக்கிட்டே ஊற்றலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறலாம். சிம்மில் வச்சு கிளறேன். இப்போ எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் இதில் ஊற்றிடுறேன். எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி செட் பண்ணிடலாம். குட்டியாக ஒரு ஸ்டாரில் ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான். இதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு கூல் பண்ணுறேன். நல்லா சில்லுன்னு எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 2 ஹவர்ஸ் கழித்து காமிக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேங்கோ புட்டிங் அவ்வளோதாங்க. மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.